இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். ஃபார்ம் டு சிட்டி, விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம். ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபீல்ட். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டிக்காக நாம ஒரு இயற்கை விவசாயியை சந்திச்சு இயற்கை வேளாண்மை பற்றி அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சிக்காக நாம வந்திருக்கிறது நம்ம கோவை சரவணம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீரநத்தம் அப்படிங்கிற ஊருக்கு. இதை ஃபார்ம் டு சிட்டி அப்படின்னு சொல்றதை விட ஃபார்ம் இன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய தோட்டம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான ஐடி பார்க், அந்த ஐடி பார்க்கை ஒட்டி இந்த தோட்டம் இருக்கு. இவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு விவசாய பூமி, அதுவும் இயற்கை முறையில விளைவிக்கிறாங்களா அப்படிங்கறது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்குமே ஆச்சரியமா இருக்குங்க. இவங்களுடைய தோட்டத்துல இயற்கை முறையில கீரைகள் காய்கறிகள் எல்லாம் விளைவிச்சு நஞ்சில்லாத உணவை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு விஜயகுமார். வாங்க அவரை சந்திச்சு இயற்கை வேளாண்மை பற்றின அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். நம்மளுடைய பண்ணை இல்ல நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார் அவர் கூட உரையாட போறாரு. அவருடைய அனுபவங்களை எல்லாம் நாமளும் கேட்கலாம். வாங்க. வணக்கங்க. வணக்கம். இப்போ ஒரு டவுன்ல இருக்கமா கிராமத்துல இருக்கமா எனக்கு தெரியலங்க. உங்க ஊரை பத்தி சொல்லுங்க, இந்த ஏரியா பத்தி சொல்லுங்களேன். இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க, கோவை வடக்கு கீரநத்தம் கிராமத்துல இருக்குங்க. இந்த ஃபார்ம் வந்து இது பாத்தீங்கன்னா பட்டி தோட்டம். இது வந்து பூர்வீகமே இந்த இடம் தாங்க. கோயம்புத்தூரே ஒரு பெரிய மெட்ரோ, அதுல வந்து ஒரு சின்ன கிராமம்னு சொல்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட தோட்டத்தை சுத்தி எல்லா தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, மிகப்பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன பில்டிங் உங்க தோட்டத்தில் ஒட்டி இருக்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி பார்க்குங்க, கீரநத்தம் SEZ ஜோன், கீரநத்தம் ஐடி பார்க்கும்பாங்க. ஓ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லயே இருக்கீங்க? ஆமாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்க. ஓகே ஓகே. அப்போ தோட்டமும் நகரமும், அதாவது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், உங்களை சுத்தி ஐடி ஃபீல்டு இருக்கு. சுத்தி ஐடி ஃபீல்ட் பேஸ்ல வந்து தோட்டம் இருக்குங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா நினைச்ச கூடாதுங்க. இவ்வளோ டெவலப் ஆன இடத்துல பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்தெல்லாம் விற்று காசு பேங்க்ல போட்டு ஹாயா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு 2 ஏக்கர்ல முனைப்போட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இயற்கை முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளவு இதுக்குள்ள வந்து நம்ம விவசாயம் பண்றதுங்கிறது ஒரு இது அது இருக்கு. ஆனா வந்து நம்ம விவசாயம் பண்ணல அப்படின்னா இந்த ஐடி வச்சு எவ்வளவு நாள் நம்ம வாழ்வாதாரம் போகும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டுங்க. அதாவது காசு பணம் வரும், வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் 10 பேர்த்துக்கு உணவு கொடுக்குறீங்களே, மிகப்பெரிய ஒரு உன்னதமான காரியம் அது. கண்டிப்பாங்க. உணவு கொடுக்கறது இல்லாமல் எங்களுடைய ஆரோக்கியம் 100% இருக்குங்க. நம்ம ஐடிக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் நிம்மதி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. பேக் பெயின் வரும், டென்ஷன் வரும், ஒவ்வொன்றுக்கும் தேடி 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 ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஐடி ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிருந்தீங்க, அதில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க? அது 2007 2015 வரைக்கும் இருந்தேங்க. ஒரு ஃபெசிலிட்டி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னா, நான் வாங்கின சம்பளம் ஓகே நல்லா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாத இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் மென்டல் டார்ச்சர் ஓவர். நம்ம படுத்தோம்னா திடீர்னு அந்த வேலை ஞாபகமாகவும் அது வரும். நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்தது. அப்படி இருக்கையில தான் பார்த்து நம்ம கிட்ட பூமி தோட்டங்க இருக்கையில நம்ம ஏன் போய் அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு இருக்கோம்னா அடுத்தவங்ககிட்ட கையெட்டி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இங்கே முதலே பார்த்தீங்கன்னா அப்பா விவசாயம் செஞ்சுருந்தாரு, ரசாயன இது போட்டு பண்ணார். நம்ம வந்து ஏன் இயற்கை முறைக்கு மாறி போகக்கூடாதுங்கிற இதில் வச்சு தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணையை உருவாக்கி இருக்கிறீங்க. பொதுவாக சொல்லுவாங்க ஒரு விவசாயிக்கு தான் நல்லது கெட்டது கிடையாது, நேரங்காலம் கிடையாது, 24 hours. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன், எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, உடல் ஓய்வு கிடைக்குதுங்கிறீங்க.
அது எப்படிங்க? இதே பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 மணிக்குனா 10 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வெளியே வரணும். அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து இந்த டைம்ல முடிச்சாகணும். ஆனால் நம்ம கிட்ட அப்படி இல்லைங்களே. கீரை போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு கீரை நம்ம போடணும்னு நினைச்சா போடலாம், கட் பண்ணணும்னு நினைச்சா கட் பண்ணலாம், இல்லை விட்டுலாம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலையை மாற்றிக்கலாம். காலையில் நம்ம ஒவ்வொன்றை வேலை இருந்ததுன்னா அதை பார்த்து மதியம் செய்யலாம், இல்லை சாயங்காலம் டைம்ல செய்யலாம். யாருமே கேட்க முடியாது இல்லையா? கேட்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், ஒரு ஷெட்யூல் இருக்கும், ஒரு ரொட்டீன் இருக்கும். காலையில் எழுந்துச்சா போய் கட்டுத்தரை பார்க்கணும், மாடு கண்ணை பார்க்கணும், கீரை தண்ணி பாய்க்கணும், சுற்றி ஒரு ரவுண்டு வரணும், நோய் நொடி தாக்கி இருக்கான்னு. அது வந்து உங்களுடைய இயற்கையை போகிறது விருப்பப்பட்டு செய்கிறீங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாங்க. அது என்னன்னாங்க, அதில் வந்து பழகிட்டோம்னாலே டெய்லி வந்து அது ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுக்கு மாறிடுங்க. அது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா மித்த பக்கம் வேலைக்கு போகிறோம்னா எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ சனிக்கிழமை வரும், எங்கேயாவது வெளியே போகலாமாங்கிறது தோணுங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எப்போ தூங்கி எந்திரிச்சுமா காட்டுக்குள்ளே போகிறோமா, இந்த பசுமையை கண்ணில் பார்க்கறதுக்கும் இந்த மாடு கண்ணுங்களோட கொஞ்ச நேரம் டைம் செலவழிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் வந்து நீங்கள் எத்தனை கோடி வெட்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த சில் அவுட்டுங்கிற வேலையெல்லாம் தேவையில்லை, எனி டைம் சில் அவுட் தான் நம்ம. கண்டிப்பாங்க. FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபீல்ட். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மை பத்தி கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் வி விஜயகுமார் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களை சுற்றி ஐடி ஃபீல்டு இருக்கு, அருமையான ஒரு தோட்டம், சுற்றிலும் தென்னை மரம், ஒரு எருக்குழி இருக்கு. எருக்குழியில இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. காய்கறிகள் இருக்கு, கீரை போட்டிருக்கீங்க, சூப்பர் நேப்பியர் இருக்கு, ஒரு சின்ன ஷெட்ல வந்து டில்லர் நிக்குது, கட்டித்தரை இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐடி ஃபீல்டு இருக்கவங்களை யாராச்சும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்னா வேலை செய்கிறேன், நான் வந்து கலந்துக்கலாமா உங்கள் பணியில், அப்படி யாரும் கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லைங்க. எங்கள் கிட்ட வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடி ஃபீல்டுக்கு தான் வந்து கீரையை காய்கறிகளை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறதுனா, எங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பண்ண முடியல, நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்குது. இயற்கை விவசாயம் செய்கிறவங்கள வந்து ஐடியில் இருக்கிறவங்க வந்து வாங்குறாங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குங்களே. ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்த புதுசில் ரொம்ப மன உளைச்சல் காலானாங்க. ஏன் பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கெல்லாம் இருந்தேங்க. ஏன்னா கரெக்டான அனுபவம் இல்லை, ட்ரைனிங் பக்குவம் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயற்கை விவசாயிகள் பண்ணுற தோட்டங்களில் பண்ணுற ட்ரைனிங்கில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டு அதில் கிடைக்கிற அனுபவங்கள் அப்படியே படிப்படியே இதில் நாங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்தவங்களுடைய அனுபவங்கள் வந்து அவங்களே வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் பண்ணுறதுக்கு அவங்களாக முன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. அதாவது இதில் ஒளிவு மறைவதும் கிடையாதுங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பகிர்ந்துணர்வு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு சொல்லி தராங்க. கண்டிப்பாங்க. இப்போ நிறைய படிச்சிருப்பீங்களே, நம்மாழ்வார் ஐயா பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, பாலேக்கர் ஐயா. கண்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய ஸ்பீச் பார்த்து இதுக்கு வந்ததுங்க. அவருடைய யூடியூப் சேனலில் வர்ற ஒளிபரப்புகளை பார்த்து தான் நம்ம இப்படி பண்ணணுங்கிறது வந்ததேங்க. மெயின் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் ஐயா தாங்க தந்தைங்கிறது சொல்லணும். இது என்னென்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையை அதுவே சப்போர்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து அவங்களாவே வந்து சொல்கிறாங்க. இந்த சூப்பர் நேப்பியர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பைசா செலவு கிடையாதுங்க. எங்கேயோ இருந்தவருங்க வந்து தோட்டத்தில் கீரை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வச்சு இந்த சூப்பர் நேப்பியர் சின்னதுலேயே வந்துருங்க வெள்ளை அடிச்சுட்டு மஞ்சள் அடிச்சுட்டு இருந்தது. அவராக அவர் தோட்டத்தில் இருந்ததை வந்து வெட்டி கரணையை துண்டு துண்டா நறுக்கி கொண்டு கொடுத்து போனாருங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு முனைப்பு இருந்தால் போதும், தேவையானது நம்மளை தேடி வருங்க. சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அதே பார்த்தீங்கன்னா கோகிருபான்னு சொல்லி ஒரு வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டி அது இருக்குங்க. தாய் பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து இங்கே எப்படி வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் ஒரு ஐயா அவர் இருக்கிறாருங்க, வாழைத்தோட்டம் வச்சு இருக்கிறாரு. அவர் வந்து கீரை நம்ம கிட்ட வாங்கிட்டு நான் இந்த மாதிரி இது கோகிருபான் ஒன்றை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் வச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்க எப்படி வருது. ஆனால் அருமையாக இருக்குங்க அது. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் குஜராத்லேருந்து எடுத்து வந்திருக்கிறாருங்க. குஜராத் போயிருந்தப்போ சுயநலம் இல்லாம மற்ற விவசாயிகளுக்கு போகணும்னு கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதுதான் பெருந்தன்மை. கண்டிப்பாங்க. இதனால் நம்ம இயற்கையை நேசிச்சோம்னா எங்கேயோ இருக்கிறார், சிறுமுகையிலேருந்து இந்த வழியில வந்தவர் நம்ம போர்டை முன்னாடி பார்த்துட்டு வந்து கீரையை வாங்கிட்டு அதை சொல்லி போட்டு அவரே கொண்டு கொடுத்துட்டு போனாருங்க. சரிங்க. இப்போ நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்தினுடைய நிலைமை, விவசாய செயல்பாடுகள், விவசாய முறைகள் எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாத்திருக்கீங்க? தாத்தா காலத்தில் 100% இயற்கையை வச்சுட்டு போயிட்டு வந்திருக்கு. அப்போ கால சூழ்நிலைகள் மாற பசுமை புரட்சி வர்ற அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயனத்துக்கு மாறினது. அப்பா காலத்தில் கொஞ்சம் ரசாயனத்தில் மாறி போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தெரியல, மண் நல்லா இருந்தது செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரசாயன உரம் போட 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 பார்த்தீங்கன்னா மண் வந்து கெட்டு போச்சு, மலடாயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. ஏன் செய்யணுங்கிற கண்டிஷன் விட்டுட்டார் அப்பா. எனக்கு தெரிஞ்சு நெல்லெல்லாம் போட்டு எடுத்துருக்குறாங்க. நெல், பருத்தி, சீசனுக்கு எல்லா காய் போட்டு எடுப்பாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா போடுறது எல்லாமே நட்டம், பிரயோஜனமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடிமேல் அடிதான் விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனால் உங்கள் அப்பா வந்து அந்த பழைய விவசாய முறையெல்லாம் விட்டுட்டு மருந்து அந்த மாதிரி இடுபொருட்கள்லாம் போட ஆரம்பிச்சாருங்களா? ஆமாங்க. அந்த போட்டதுனால என்னென்ன பண்ண முடியல, தொடர்ச்சியை பண்ண முடியல. அது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து மாட்டுக்கு சோளம் மட்டும் போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுமே பார்த்தீங்கன்னா அது யூரியா போட்டால் தான் வரும், இல்லைன்னா வராது. அந்த கண்டிஷனுக்கு ஆகிப்போச்சு. மண் வித்துட்டு வேற பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கூட இருந்தது. என்ன வந்துச்சு அந்த டைமில் தான் நம்மளுடைய பீச்செல்லாம் பார்க்கல. சரி, நம்ம ஏன் வந்து இவ்வளோ இதுக்குள்ளே நம்ம இயற்கை முறையை வச்சு நம்ம தோட்டத்தை காப்பாற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இது எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க. அதாவது இயற்கை முறைக்கு வரணுங்கிற அளவுக்கு ஒரு அறிவு கிடைச்சிது, ஒரு ஊக்கம் கிடைச்சிது, ஒரு புத்தி கொள்முதல் கிடைச்சிது. அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க. கண்டிப்பாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க இயற்கை இதுக்கு போகலிங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இயற்கையாகவும் கொஞ்சம் செயற்கை விவசாயத்தோடு கொஞ்சம் செஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் லாஸ் எல்லாம் ஆச்சு. அதை ஈடுகட்டி கொஞ்சம் கொண்டு வரையில தான் முழுசாக மாற்ற முடியுது. ஏன்னா உடனே வந்து 100% இயற்கைக்கு மாற்ற முடியுமானா முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மள சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா நவதானியங்களை போட்டு 2-3 முறை உழுது விடணுங்க. அந்த மாதிரி உழுது விட்டோம்னா கொஞ்சம் மண்ணோட தன்மை மாற இதாகுங்க. அதாவது பொதுவாக பலதானியங்கள் சொல்கிறாங்க, ஒரு 25 விதமான பலதானியங்கள். அதாவது வாசனை திரவிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தீவன பயிர்கள், அந்த மாதிரி கொளிஞ்சியை கூட போட சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பயிர் போட்டீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் போட்டு ஒரே ஒரு டைம் தான் இது பண்ணணுங்க. போட்டு உழுது விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணம் தாங்க. முதல் பார்த்தீங்கன்னா 7-8 மாடு வச்சுருந்தேங்க. அதனோட சாணங்களே தான் போட்டுட்டோம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மாடு தான் வச்சுருக்கிறேங்க. அந்த 2 மாட்டு சாணமே இந்த 2 ஏக்கராக்கு போதுமானதாக இருக்குங்க. மாட்டு சாணத்தை பயன்படுத்துறீங்க. இப்போ இந்த மாட்டு கோமியத்தை எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்துறீங்க? மாட்டு சாணம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது போக எடுத்து எருக்குட்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. மாட்டு கோமயத்தை வந்து 10 மில்லியும் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. மாட்டு கட்டுற இடத்துலேருந்து வந்ததுன்னா அப்படியே ஒரு பக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஆகிறது வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாயத்துக்கு எடுத்து பண்ணுறது, நம்ம இதுக்கு போடுறத சாணியும் மாட்டு கோமயத்தையும் ஒரு பக்கெட்டில் ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு தண்ணியோட கலக்கி விட்டுருங்க. உரமே இதுதாங்க. நீர் பாய்க்கிறப்ப அதில் கலக்கி விட்டுருவீங்க. அது அடைச்சிக்காதுங்களா? வடிகட்டி விட்டுருங்க. FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபீல்ட். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மை பத்தி கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் வி. விஜயகுமார் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம். எவ்வளவோ விவசாய முறைகள் இருக்கு, எவ்வளோ விவசாய பயிர்கள் இருக்கு. நீங்கள் நினச்ச மறுபடியும் கேஷ் கிராப்கே போயிருக்கலாம். மஞ்சளோ அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பருத்தியோ வேற ஏதோ பயிர் போயிருக்கலாம். ஏன் கீரை? அதாவது வந்து கீரைனா நம்ம வந்து டெய்லி வருமானங்க. இது அது வந்து ஆண்டு பயிருங்கீழ வந்து நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்க வேண்டியது. இது வந்து டெய்லி இதுங்க. இன்னைக்கு கட் பண்ணோம்னா இன்னைக்கு காசு. மஞ்சள் வாழை போட்டோம்னா ஒரு வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கோனுங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி காசு வரனால நம்மளோட குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. காற்று மழை அதுக்கெல்லாம் பயம் இல்லை. மிக குறுகிய கால பயிர் வந்தால் உடனே காசு பார்த்துடலாம், எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். அப்படிதானுங்க? கண்டிப்பாங்க. வாழையெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆகுங்க. இதெல்லாம் 40 நாள் 45 நாளில் நம்ம காசு பார்க்கலாங்க. இது வந்து டைரெக்டாக நம்ம சேல்ஸ் பண்ணுறதுங்க. கரும்பு, வாழை, மஞ்சள் எல்லாம் போட்டிங்கன்னா அடுத்துங்களை நாடித்தான் போகணும். இதே வாழை இருந்துன்னா எதாவது விலை மதிப்பு கூட்டி இது பண்ணாலும் அதுக்குண்டான செலவு நாங்கள் கொள்முதல் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இது ஒன்றும் இல்லைங்க. நமக்கு கீரையாக இருக்கிற கட் பண்ணுறா எடுத்து வச்சா வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 ஏக்கரில் எவ்வளோ பரப்பளவில் கீரை மட்டும் சாகுபடி பண்ணுறீங்க? இது 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரொட்டீனில் வந்துட்டு இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை போடுறக்கு ஆரம்பிச்சிருங்க. அது அப்படியே ரொட்டீனில் வந்துட்டு இருக்கேன். கீரை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்ட் இந்த அளவு வருங்க. மீதி எல்லாம் வந்து அடுத்து பூமி வந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருக்குங்க. ஓ, இருக்கிற 2 ஏக்கரில் 30 சென்ட்னா ஒரு 6ல் ஒரு பகுதி வந்து எல்லாமே இருக்கும். ஆமாங்க, விவசாயத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து தயாரிப்பு நிலையில் இருக்கும். அதாவது ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, அதை பண்படுத்திட்டு இருப்பீங்க, விதை போட்டுட்டு இருப்பீங்க. அப்படி இப்போ உங்களை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க கீரைக்கு? நீங்கள் எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணுறீங்க? டெய்லி ஒரு 100 கட்டு மாதிரி சேல்ஸ் ஆகுதுங்க. டெய்லி 100 குடும்பங்கள் வாங்கிட்டு போகிறான்னு வைங்களேன். 100 கட்டுனா நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுறீங்களா, இல்லை ஒரு லொக்கேஷன்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? வீட்டிலேருந்தே போர்ட்டலில் போட்டு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. கடைக்காரரை வந்து அவங்க போர்ட்டலில் புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இங்கே ஐடியில் இருக்கிறவங்க வந்து தோட்டத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஐடிக்காரங்க, வீட்டு உபயோகிப்பாளர்கள், ஓகே. இந்த கடைக்காரன் ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்க. இப்போ அங்கே ஒரு இடைத்தரகர் வராங்கல்ல, அது வந்து ஆர்கானிக் ஷாப் மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க. வேற எதுக்கு கொடுக்கறது இல்லைங்க. நீங்கள் கடைக்கும் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் கொடுக்குறீங்களா? கடைக்கு வந்து கொடுக்கல கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுக்குங்க. ஏன்னா அவங்க வந்து வாரண்டியே கேட்டாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. நெருங்கிய நண்பர் கூட ஆயிட்டார் அவர். தப்பு இல்லைங்க. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு விவசாயி என்னைக்கு அவர் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கிறாரோ
அன்னைக்கு விவசாயம் வெற்றிகரமாயிரும். இப்போ உங்கள் பொருளுக்கு நீங்களே விலை வைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இதே ஆர்கானிக் ஷாப் சொல்கிறது கொடுக்குறோம் இல்லையா, அது நாங்கள் சொன்ன விலை தாங்க. நாங்கள் என்ன விலை சொல்கிறோமோ அதுதாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை, ஷாப்பாக இருந்தாலும் ரைட்டு, கஸ்டமராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் நிர்ணயிக்கிற விலை தான். ஆமாம், கண்டிப்பாங்க. இது நான் மட்டும் இல்லைங்க, இயற்கை விவசாயம் செய்கிற பெரும்பாலும் எல்லாரும் வந்து இந்த கருத்து தாங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் இப்போ கொஞ்சம் ஓரளவு வெற்றிகரமாக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் காரணங்க. ஒரு பொருள் வந்து 10 ரூபானா 10 ரூபா தான், 8 ரூபானா கொண்டு மாட்டுக்கு போட்டுருவாங்க, இல்லை சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இறங்கி வரக்கூடாது. இறங்கி வர மாட்டாங்க, கண்டிப்பாக இறங்கி வர மாட்டாங்க. நட்டமாகுது அப்படி பரவாயில்ல ஆகிட்டு விட்டுருவாங்க ஒழிய அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற வேலைக்கு கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் நான் கூட தெரிஞ்சுக்கிட்டேங்க, அதாவது ஒரு பழப்பண்ணை வைக்கிறோம், பழம் தோட்டம் வைக்கிறோம்னா ஆனது காசு ஆகட்டும், ஆகாது உரமாகட்டும், இல்லை கோழிக்கு போடுவோம், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன் விலையை குறைச்சி விற்கணும்? இதே இதுதாங்க. எங்களுக்கு கீரையை பார்த்தீங்கன்னா மிச்சமாச்சுன்னா மாட்டுக்கு போட்டுருவோங்க, இல்லையாக்க அப்படியே பூச்சி பிடிச்சி உழுது விட்டு உரமாயிட்டு போகுது, அவ்வளோதான். மண்ணுக்கே போயிருங்க. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. இயற்கை இது சாந்தி போகையில் அது வந்தால் காசு, இல்லைன்னா மறுபடியும் அதுக்குள்ளே போகுது, ஒரு இடுபொருட்கள் ஆயிரும். மறுபடியும் நம்ம வேற மாதிரி பணம் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாங்க. நம்ம வந்து அங்கே இழப்புங்கிறதுக்கு பேச்சே கிடையாது, இழப்புக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரிங்க, உங்களுடைய முதல் அனுபவத்தில் நீங்கள் கீரையெல்லாம் பயிர் பண்ணி எடுத்துகிட்டு கடைக்கு போகிறீங்க, இது இயற்கையில் விளைவிச்ச பொருள் நீங்கள் சொல்கிறீங்க. கடைக்காரோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் இங்கேருந்து கன்சியூமரோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா, இல்லை இது எப்படி வேறுபடுத்தி காட்டினீங்க நீங்கள் அவங்ககிட்ட? அதாவது கடைக்கு கொண்டு போகையில் எல்லாமே ஒன்று தாங்க. மார்க்கெட்லேருந்து எட்டு வருவாங்க, பூச்சிக்கொல்லி அடித்து வர்றது வருங்க, நம்மளும் கொண்டு போய் வைப்போம். நம்ம என்னென்னா நம்ம கொண்டு போய் வைக்கிற டைம் வேறையாக இருக்குது, அவங்க டைம் வேறையாக இருக்கு. அந்த டைமில் வந்து எடுக்கிறப்போ வந்து ஒரு சிலர் வந்து அந்த கீரைக்கு இந்த கீரைக்கு 100% வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த டைமுக்கு வந்த கீரை எங்கே வச்சிருக்கு அப்படின்னு. இதே நாங்கள் கொண்டு வச்ச கடையிலே சொல்லியிருக்கிறாங்க, காலையில் டைமுக்கு கொண்டு வைப்பாங்களா, அந்த கீரை எங்கே வச்சிருக்கு, அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ கேட்கல வந்து என்னென்னா இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து வருன்னு ஓனரே சொல்லுவார். அவங்க சொல்லையில் வந்து நம்ம கீரையை தனியாக வச்சு சேல்ஸ் பண்ணாங்க கடையில். கடைக்காரர் ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம கொண்டு போய் வைக்கிற கீரையை தனியாக வச்சு தோட்டத்துலேருந்து வர்ற கீரை அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. கடைக்கு போகையில் நம்ம ஊர் கீரையிலேருந்து வந்த கீரை எங்கன்னு கேட்டு வாங்குறாங்க கஸ்டமர் இருக்கிறாங்க நிறைய பேர். இது நல்லா இருக்கே, நம்ம ஊர் கீரை. இது எங்களுடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கீரைங்கிறது. அந்த கான்செப்ட்ல எங்கள் பேர் வச்சிங்களா? இப்போ ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறது பெரிய வேலை. அது ஒரு விவசாய பொருளுக்கு ஒரு சிறு விவசாயி 2 ஏக்கரில் ஒரு 30 சென்ட் கீரை போட்டு அதை பயிரிட்டு வெளியே கொண்டு போய் கொடுக்குறது, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். வாழ்த்துக்கள். நன்றிங்க. இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இயற்கை முறையில கீரை காய்கறிகள்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் விஜயகுமார் அவரை சந்திச்சு இயற்கை வேளாண்மை குறித்த அவருடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். அவர் கூட உரையாடினார் நம்மளுடைய பண்ணை இல்ல நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார். மீண்டும் அடுத்த வாரம் ஃபார்ம் டு சிட்டியில வேறொரு வித்தியாசமான களத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம். FM ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதூளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.